கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். இந்த மாதத்தின் முதல் நாளிலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, 5 மாதங்கள் நம்மை கண்மணி போல் கருத்தாய் காத்த தேவன் இந்த 6வது மாதத்திலும் நம்மோடு இருந்து நம்மை பாதுகாப்பார். அவருடைய கிருபை இதுவரையிலும் நம்மை தாங்கி வந்தது போல இனிமேலும் தாங்குவதற்கு போதுமானதாய் இருக்கிறது. என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த மாதத்தின் இந்த முதல் நாளிலே வேதத்திலிருந்து ஒரு வார்த்தையை உங்கள் முன்பாய் நிறுத்தி உங்களுக்காய் ஜெபிக்க நான் விரும்புகிறேன். சங்கீதங்களின் புத்தகம் 9வது சங்கீதம் அதனுடைய 9வது வசனத்தை பார்ப்போம் என்றால் வேதம் இப்படியாய் சொல்லுகிறது: சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தர் அடைக்கலமானவர், நெருக்கப்படுகிற காலங்களில் அவரே தஞ்சமானவர். தாவீது தேவனாகிய கர்த்தரை உயர்த்தி மகிமைப்படுத்தி பாடுகிற நேரத்தில் தானே அவர் இந்த காரியத்தை சொல்லி கர்த்தரை துதிக்கிறார். சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தர் அடைக்கலமானவர், நெருக்கப்படுகிற காலங்களில் சிறுமைப்பட்டு கொண்டிருக்கிற அந்த மனிதனுக்கு அவர் தஞ்சமாய் இருக்கிற தேவன் என்று சொல்லி கர்த்தரை மகிமைப்படுத்தி பாடுகிறதை நாம் இங்கே பார்க்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் இந்த 9ஆம் சங்கீதத்தின் முதல் வசனத்திலே நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால், கர்த்தாவே, என் முழு இருதயத்தோடும் உம்மை துதிப்பேன், உம்முடைய அதிசயங்களை எல்லாம் விவரிப்பேன். 2வது வசனத்தில் இப்படி பாடுகிறார்: உம்மில் மகிழ்ந்து களிகூறுவேன், உன்னதமானவரே, உமது நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவேன். ஆண்டவரே, நான் உம்மை முழு இருதயத்தோடு துதிப்பேன், உம்மை என் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கருத்தாய் பாடி உம்மை மகிமைப்படுத்துவேன் என்று சொல்லி கர்த்தரை துதித்து பாடுகிற ஒரு சங்கீதம்தான் இந்த 9வது சங்கீதம். காரணம், தாவீதின் வாழ்க்கையில் இருந்த அநேக நெருக்கங்கள், இக்கட்டுகளிலிருந்து கர்த்தர் அவரை விடுதலை ஆக்கினபடியினால் மகிழ்ச்சியோடு இந்த சங்கீதத்தை பாடுகிறார். 13வது வசனத்தை பாருங்கள். சங்கீதம் 9:13: மரண வாசல்களிலிருந்து என்னை தூக்கி விடுகிற கர்த்தாவே, நான் உம்முடைய துதிகளை எல்லாம் சீயோன் குமாரத்தின் வாசல்களில் விவரித்து உம்முடைய ரட்சிப்பினால் களிகூறும்படிக்கு தேவரீர் எனக்கு இறங்கி என்னை பகைக்கிறவர்களால் எனக்கு வரும் துன்பத்தை நோக்கி பாரும் என்பதாய் விண்ணப்பத்தோடு கூட இந்த சங்கீதத்தை அவர் முடிக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, தாவீதுவின் வாழ்க்கையில் இருந்த போராட்டங்கள், சத்துருக்களால் வந்த நெருக்கங்கள் அதிகம். ஆனால் அவைகள் எல்லாவற்றிலும் இருந்து தாவீதை அவர் நீங்களாக்கி ரட்சித்தார். ஆகவேதான் அவர் அனுபவத்தோடு சொல்லுகிறார்: சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தர் அடைக்கலமானவர், நெருக்கப்படுகிற காலங்களில் அவரே தஞ்சமானவர். ஒருவேளை உங்கள் வாழ்க்கையானது சிறுமைப்பட்டு, உங்கள் குடும்ப சூழ்நிலையானது மிகவும் சிறுமைப்பட்ட நிலையில் காணப்பட்டு கொண்டிருக்கலாம், அல்லது பல சூழ்நிலைகள் நிமித்தமாய் நீங்கள் நெருக்கப்பட்டு கொண்டிருக்கலாம். மிகுந்த வேதனையை, துன்பத்தின் வழியாக நீங்கள் கடந்து வந்து கொண்டிருக்கலாம். கர்த்தர் உங்களுக்கு அடைக்கலமாய் இருப்பார், உங்களுக்கு தஞ்சம் கொடுப்பார், அவர் உங்களுக்கு பாதுகாவலாய் இருந்து உங்களை நடத்துவார். கர்த்தருடைய பிள்ளைகளை, தாவீது ராஜாவின் வாழ்க்கையில் அநேக மனிதர்கள் அவருக்கு எதிராக வந்தார்கள். அதிலும் அவர் பெற்ற மகனாகிய அப்சலோம் அவருக்கு விரோதமாய் எழும்பி தாவீதின் சிங்காசனத்தை பிடித்து கொள்ளும்படியாக தாவீதுக்கு விரோதமாய் அவர் அங்கே எழும்பி செயல்படுகிறதை நாம் வேதத்திலே பார்க்கிறோம். ஒரு முறை தன்னுடைய மகனுக்கு பயந்து தன்னோடு இணைந்த ஆட்களோடு அவர் வனாந்தரத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கும் பொழுது, பகூரிம் என்கிற அந்த இடத்தில் வந்த பொழுது ஒரு சம்பவம் நடக்கிறது. 2 சாமுவேலின் புத்தகம் 16ஆம் அதிகாரம் அதனுடைய 5வது வசனத்திலிருந்து நான் ஒரு சம்பவம் சொல்லப்பட்டிருக்கிறது. பகூரிம் அந்த இடம் மட்டும் தாவீது ராஜா வந்து கொண்டிருந்த பொழுது, சவுல் வீட்டு வம்சத்தானாய் இருக்கிற கேராவின் குமாரனாகிய சீமேயி என்னும் பெயருள்ள ஒரு மனுஷன் அங்கே இருந்து புறப்பட்டு தூஷித்து கொண்டே நடந்து வந்தான் என்பதாய் வேதம் சொல்லுகிறது. சீமேயி என்கிற மனிதன்
தாவீது ராஜாவை அவன் தூஷித்து கொண்டே இருக்கிறான். சவுலுக்கு விரோதமான காரியத்தை செய்து அவருடைய ராஜ்யபாரத்தை நீ பிடுங்கிக் கொண்டபடியால் கர்த்தர் உன் ராஜ்யபாரத்தை பிடுங்கி உன் மகனுடைய கைகளிலே கொடுக்கும்படியாய் இதெல்லாம் உன்னுடைய தீமையான காரியங்கள் நிமித்தமாய் நடக்கிறது என்று சொல்லி தாவீது ராஜாவின் இருதயம் உடைந்து போகும்படியாய் அவருக்கு அப்படிப்பட்ட ஒரு நெருக்கத்தை கொடுக்கும்படியான வார்த்தைகளை பேசி தூஷித்து கொண்டே இருக்கிறான் இந்த சீமேயி. அது மட்டுமல்ல, நீங்கள் அதற்கு பின்னாக வருகிற வசனங்களை பாருங்கள். 2 சாமுவேல் 16 அதனுடைய 6, 7 ஆகிய வசனங்களை பாருங்கள். சகல ஜனங்களும் சகல பலசாலிகளும் தாவீதின் வலதுபுறமாகவும் இடதுபுறமாகவும் நடக்கையில் தாவீதின் மேலும் தாவீது ராஜாவுடைய சகல ஊழியக்காரர் மேலும் கற்களை எறிந்தான். சீமேயி அவனை தூஷித்து, இரத்த பிரியனே, பேலியாளின் மனுஷனே, தொலைந்து போ தொலைந்து போ என்று சொல்லி அங்கே தூஷணமான வார்த்தைகள், இருதயத்தை உடைத்து நொறுக்கும்படியான வார்த்தைகளை பேசி அங்கே நிந்திக்கிறவனாய் காணப்படுகிறான். கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒருவேளை இன்றைக்கு உங்களுக்கு எதிரான மனிதர்களின் நிமித்தமாய் பேசப்படுகிற வார்த்தையினால் நீங்கள் நொறுங்கி போன நிலையில் காணப்படுகிறீர்களோ, அல்லது சிறுமைப்பட்ட நிலையை பார்த்து நீங்கள் அனுபவிக்கிற வேதனையை பார்த்து பலர் உங்களை பரியாசம் பண்ணி கொண்டிருக்கிறார்களோ, அதை குறித்து நீங்கள் மனமுடைந்து போக வேண்டிய அவசியமில்லை. தாவீது தெளிவாய் ஒரு காரியத்தை சொல்லுகிறார். சிறுமைப்பட்டவனுக்கு ஒருவேளை இந்த உலகத்தில் மனிதர்கள் அடைக்கலம் கொடுப்பதற்கு மறுக்கலாம், ஆனால் கர்த்தர் நிச்சயம் அடைக்கலமாயிருப்பார். அது மாத்திரமல்ல, எப்பொழுதெல்லாம் இப்படி ஆதரவற்ற நிலையில் அனாதைகளாய் தனித்து விடப்பட்டவர்களாய் திக்கற்ற நிலையில் இருக்கிற ஒரு மனிதன் வேதனையான பாதையை கடந்து செல்லுகிறானோ, அப்பொழுதெல்லாம் அவர் தஞ்சமாய் இருக்கிறார். பாதுகாப்பை கொடுக்கிறவராய், பலன் அளிக்கிறவராய், துணை நிற்கிறவராய், ஆதரவு செய்கிறவராய், அவர்களுக்காக வழக்காடுகிறவராய், நன்மை செய்கிறவராய் இருக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒருவேளை உங்களுக்காக யாரும் இல்லையே என்று சொல்லி நீங்கள் கலங்கி கொண்டிருக்கலாம். ஐயோ, என் காரியமாய் எனக்காய் பேசுவதற்கு ஒருவரும் இல்லையே, என் காரியத்தை முன்னின்று என்னோடு கூட இருந்து செய்வதற்கு ஒருவரும் எனக்கு உதவி செய்யவில்லையே என்று சொல்லி உடைந்த நிலையில் நீங்கள் காணப்படலாம். இந்த மாதத்தின் இந்த முதல் நாளில் கர்த்தர் சொல்லுகிறார், மகனே மகளே, சிறுமைப்பட்ட உனக்கு நான் அடைக்கலம் கொடுப்பேன். நெருக்கப்பட்டு கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலையில் நான் உனக்கு தஞ்சமாய் இருப்பேன் என்பதாய் கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, சீமேயி இந்த 2 சாமுவேல் 16 அதிகாரத்தில் அப்சலோமுக்கு பயந்து தாவீது ஓடுகிற அந்த பாதையிலே எதிராய் எழுந்து தூஷித்த போதிலும், அதே 2 சாமுவேலின் புத்தகம் 19 அதிகாரத்திற்கு நீங்கள் வருவீர்கள் என்று சொன்னால், அங்கே அப்சலோமின் மரணத்திற்கு பின்பு தாவீது ராஜா மறுபடியும் அவருடைய ஸ்தானத்தில் ராஜாவாக அமர்த்தப்படுகிற அந்த சூழ்நிலை வந்த பொழுது இந்த சீமேயி தாவீது ராஜாவின் கால்களில் விழுந்து தன்னை மன்னித்துக் கொள்ளும்படியாய் மன்றாடுகிறதை நாம் பார்க்க முடியும். 2 சாமுவேலின் புத்தகம் 19 அதிகாரம் அதனுடைய 19, 20 ஆகிய வசனங்களை பாருங்கள். ராஜாவை நோக்கி, என் ஆண்டவன் என் அக்கிரமத்தை என்மேல் சுமத்தாமலும், ராஜாவாகிய என் ஆண்டவன் எருசலேமில் இருந்து புறப்பட்டு வருகிற நாளிலே உமது அடியான் செய்த துரோகத்தை ராஜா நினைக்காமலும் தமது மனதில் வைக்காமலும் இருப்பாராக. உமது அடியானாகிய நான் பாவம் செய்தேன் என்று அறிந்திருக்கிறேன். இப்போதும் இதோ ராஜாவாகிய என் ஆண்டவனுக்கு எதிர்கொண்டு வர யோசேப்பு வீட்டார் அனைவருக்கும் நான் இன்று முந்திக் கொண்டேன் என்றான். சீமேயி, எந்த சீமேயி ஒரு நாள் தூஷித்தாரோ, வேதனையான வார்த்தைகளை பேசி பரியாசம் பண்ணி தாவீது ராஜாவின் இருதயத்தை உடைத்தானோ, அதே சீமேயி இப்பொழுது தாவீது ராஜாவின் கால்களில் விழுந்து நான் பாவம் செய்து விட்டேன், நான் அறியாமல் இதை செய்து விட்டேன் என்று சொல்லி அவன் தாவீது ராஜாவினிடத்தில் மன்னிப்பை கேட்கிறதை நாம் இங்கே பார்க்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்கள் சிறுமையில் கர்த்தர் உங்களுக்கு அடைக்கலமாய் இருக்கும் பொழுது, நீங்கள் நெருக்கப்படுகிற சூழ்நிலையில் கர்த்தர் உங்களுக்கு தஞ்சம் கொடுக்கும் பொழுது இப்படித்தான் நடக்கும்.
மனிதர்கள் உங்களுக்கு எதிராய் பேசுகிற வார்த்தைகள், மனிதர்கள் உங்களுக்கு விரோதமாய் செய்கிற காரியங்கள் அனைத்தையும் அவர் தலைகீழாய் மாற்றுவார். எவர்கள் உங்களுக்கு விரோதமாய் எழும்புகிறார்களோ அவர்களை உங்கள் பட்சத்தில் வர வைப்பார். காரணம், அவர் உங்களுக்கு அடைக்கலம் கொடுக்கிறவராய் இருக்கிறபடினால், அவர் உங்களுக்கு தஞ்சம் கொடுக்கிற தேவனாய் இருக்கிறபடினால். கர்த்தருடைய பிள்ளைகளே, தாவீது ராஜாவின் வாழ்க்கையில் அவரை கொன்று போடும்படியாய் சவுல் பல விதங்களில் அவருக்கு விரோதமான காரியங்களை செய்தார். ஆனால் முடிவு, சவுல் ராஜா மரித்தார். தாவீது ராஜாவோ தன் ஸ்தானத்தில் 40 ஆண்டுகள் எருசலேமை அரசாண்டார். கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் ஒரு மனிதனுக்கு அடைக்கலமாய் இருக்கும் பொழுது அவர்களுடைய காரியங்கள் ஜெயமாய் இருக்கும். அவர்களை எதிர்த்து பலர் எழும்பலாம், பலவிதமான வார்த்தைகள் அவர்களை குறித்து தவறாய் பேசப்படலாம். ஆனால் அவைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் பொய்த்து போக பண்ணுவார். உங்களுக்கு விரோதமாய் பேசப்படுகிற வார்த்தைகள், உங்களுக்கு விரோதமாய் செய்யப்படுகிற காரியங்கள் அனைத்தையும் கர்த்தர் பொய்த்து போக பண்ணுவார். சிறுமைப்பட்டு கொண்டிருக்கிற இந்த நாட்களில் கர்த்தர் உங்களுக்கு அடைக்கலமாய் இருப்பார். நெருக்கப்பட்டு வேதனையின் உச்சத்தில் நின்று கண்ணீரோடு கடந்து சென்று கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலையில் கர்த்தர் உங்களுக்கு தஞ்சம் கொடுப்பார். கர்த்தருடைய பிள்ளைகளே, வேதத்திலே ரூத்தின் புத்தகம் 2ஆம் அதிகாரத்திற்கு நாம் வருவோம் என்று சொன்னால், அங்கே தன் வயலுக்கு கதிர் பொறுக்கும்படியாய், கோதுமை பொறுக்கும்படியாய் வந்த ரூத்தை போவாஸ் இப்படியாய் வாழ்த்துகிறார். ரூத் 2ஆம் அதிகாரம் 12வது வசனம். உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக என்றான். கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு மோவாபிய பெண் தன் வாழ்க்கையில் கணவரை இழந்து, தன்னுடைய சொந்த தேசத்தை விட்டு, தாய் தகப்பனை விட்டு, தன் மாமியின் பின்னாக மெய்யான தேவன், ராஜாதி ராஜாவாகிய கர்த்தரை மாத்திரமே தெய்வமாய் கொண்டிருக்கிற நான் இதிலிருந்து மாறப்போவதில்லை என்று சொல்லி அவரையே தஞ்சமாய் வந்த இந்த ரூத்தை பார்த்து போவாஸ் வாழ்த்துகிறார். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக. கர்த்தரை அடைக்கலமாய் தேடி வந்த ரூத் அவருடைய சமூகத்தில் இருந்து வருகிற, கர்த்தரிடத்திலிருந்து வருகிற நிறைவான பலனை பெற்றுக்கொண்டால் கர்த்தருடைய பிள்ளைகளை உங்கள் வாழ்க்கையில் அப்படி செய்வார். ஒருவேளை குடும்பத்தில் இருக்கிற தரித்திரம், சரீரத்தில் இருக்கிற வியாதி, பல பிரச்சனைகள், ஏதோ ஒரு காரியத்தின் நிமித்தம் ஐயோ இப்படி நடந்து கொண்டு இருக்கிறது, என் வாழ்க்கை இப்படியாய் போராட்டத்திற்கு மத்தியிலே நான் கடந்து வந்து கொண்டே இருக்கிறேனே, வாழ்க்கையெல்லாம் கசந்து போன நிலையில் இருக்கிறது, என்று மாறும் இந்த சூழ்நிலையை நான் எப்பொழுது நான் ஜெயமாக்கிக் கொள்வேன், இதை நான் எப்படி தாண்டி செல்ல போகிறேன் என்று சொல்லி கலங்கி கொண்டிருக்கிற உங்களை பலப்படுத்தும்படியா இந்த மாதத்தின் இந்த முதல் நாளில் கர்த்தர் சொல்லுகிறார், மகனே, சிறுமைப்படுகிற உனக்கு நான் அடைக்கலம் கொடுப்பேன். இப்பொழுது நெருக்கப்பட்டு கலங்கி நின்று கொண்டிருக்கிற உனக்கு நான் தஞ்சமாய் இருப்பேன். உலகத்தில் ஒருவரும் இல்லாமல் இருக்கலாம், நான் உனக்கு ஆதரவாய் இருப்பேன், நான் உன் பட்சத்தில் நிற்பேன், நான் உனக்கு வேண்டிய காரியங்களை செய்வேன். ஒருவேளை உன்னை எதிர்த்து நிற்கிறவர்களோடு பேசுவதற்கு உன்னால் முடியாமல் இருக்கலாம், நான் பேசுவேன், கர்த்தர் பேசுவார். கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் பேச வேண்டிய இடத்தில் பேச முடியாதபடிக்கு பயந்த நிலையில் இருக்கிறீர்கள் அல்லவா, கர்த்தர் உங்களுக்காக அந்த இடத்தில் பேசுவார். நீங்கள் உங்கள் பதறிப்போய் இருக்கிற உங்கள் இருதயத்தை அவர் பலப்படுத்தி உங்களுக்கு நன்மை செய்வார். கர்த்தர் மெய்யான தேவன், அவர் ஒருபோதும் எளியவனை மறப்பது இல்லை. சங்கீதங்களின் புத்தகம் 9ஆம் சங்கீதத்திற்கு நாம் வருவோம் என்று சொன்னால், தாவீது கர்த்தரை உயர்த்தி மகிமைப்படுத்தி பாடுகிற அந்த சங்கீதத்தில் நாம் அடுத்து வருகிற வசனங்களை பார்ப்போம் என்று சொன்னால், 10வது வசனத்தை பாருங்கள். கர்த்தாவே, உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறது இல்லை. ஆம் கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவரிடத்தில் நீங்கள் அடைக்கலம் தேடுகிறபடியினால், அவரிடத்தில் தஞ்சம் புகுந்து, உம்மை அல்லாமல் எனக்கு வேற யாரும் இல்லை, நான் இந்த உலகத்தில் ஒரு அனாதை போல இருக்கிறேன், எனக்கு எல்லாமே நீர்தான் என்று சொல்லி கர்த்தரையே நம்பி இருக்கிற உங்கள் வாழ்க்கையில் அவர் அற்புதங்களை செய்கிற தேவனாய், நன்மை செய்கிற தேவனாய் உங்களோடு இருந்து உங்களை நடத்துவார். ஒருபோதும் அவர் உங்களை கைவிட மாட்டார். வேதம் சத்தியம் நிறைந்தது. சத்திய வார்த்தை அது ஒரு நாளும் தரையிலே விழாது.
கர்த்தருடைய பிள்ளைகளை தாவீது சொல்லுகிறார், ஆண்டவரே உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறது இல்லை. 12வது வசனத்தில் இப்படியாய் சொல்லுகிறார், இரத்த பழிகளை குறித்து அவர் விசாரணை செய்யும் போது அவைகளை நினைக்கிறார், சிறுமைப்பட்டவர்களுடைய கூப்பிடுதலை மறவார். நீங்கள் படுகிற சிறுமைகள், நீங்கள் அடைகிற வேதனை, உங்களுக்கு இருக்கிற இந்த நெருக்கம், இதன் மத்தியில் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிற உங்கள் கூப்பிடுதலை அவர் நினைவில் வைத்திருக்கிறார். ஒருவேளை நீங்கள் சொல்லலாம், பல முறை ஆண்டவரிடத்தில் இந்த காரியத்தை குறித்து நான் பேசி அவரிடத்தில் ஜெபித்து விட்டேன், அவரிடத்தில் என் கண்ணீரை எல்லாம் சிந்தி 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 என் வேதனையெல்லாம் பல நாட்கள், பல மாதங்கள் அல்லது பல வருடங்கள் என் இருதயத்தின் வேதனையை ஜெபத்திலே கொட்டி தீர்த்து விட்டேன், ஆனால் ஒரு மாற்றம் இன்னும் வரவில்லை என்று சொல்லி வேதத்தில் மிக தெளிவாய் தாவீது சொல்லுகிறார், சிறுமைப்பட்டவர்களுடைய கூப்பிடுதலை அவர் ஒரு நாளும் மறக்க மாட்டார். ஒருவேளை இன்றைக்கு உங்கள் ஜெபம் கவனிக்கப்படாதது போல தெரியலாம், தேவனால் அங்கீகரிக்கப்படாத நிலையில் இருப்பது போல தோன்றலாம். ஆனால் நாட்கள் வரும், உங்கள் கூப்பிடுதலுக்கான பலனை நிச்சயம் கர்த்தர் செய்வார். சங்கீதம் 9 அதனுடைய 18 இப்படியாய் பாடுகிறார், எளியவன் என்றைக்கும் மறக்கப்படுவதில்லை, சிறுமைப்பட்டவர்களுடைய நம்பிக்கை ஒருபோதும் கெட்டு போவதில்லை. ஒரு நாளும் உங்க நம்பிக்கைக்கு பலன் இல்லாமல் போகாது. நிச்சயம் உங்கள் நம்பிக்கைக்கான பலனை அவர் செய்வார். சிறுமைப்பட்டவர்களுடைய நம்பிக்கை ஒருபோதும் கெட்டு போவது இல்லை. ஆமா, நீங்க ஆண்டவர் மேல நம்பிக்கை வைத்து எந்தெந்த காரியங்களுக்காய் ஜெபித்து கொண்டிருக்கிறீர்களோ, எதையெல்லாம் நினைத்து நினைத்து அழுது உங்கள் இருதயம் உடைக்கப்பட்ட நிலையில் இருக்கிறதோ, அதற்கான பலனை நிச்சயம் கர்த்தர் செய்வார். எளியவனை என்றைக்கும் அவர் மறக்காதவர், உங்களை மறக்க மாட்டார். சிறுமைப்பட்ட நிலையில் இருக்கிற உங்களுக்கு அவர் அடைக்கலம் கொடுப்பார். நெருக்கப்பட்டு கொண்டிருக்கிற இந்த வேதனையான சிச்சுவேஷன்ல கர்த்தர் உங்களுக்கு தஞ்சமாய் இருப்பார். ஆகவே அந்த தேவனை பற்றி பிடித்து கொள்ளுங்கள், அவர் உங்களுக்கு நன்மை செய்வார். மாத்திரமல்ல, இந்த ஜூன் மாதத்தில் உங்கள் வேதனைகள், உங்கள் கண்ணீர்கள், உங்கள் இருதயத்தில் இருக்கிற அந்த பாரம் நீங்கும்படியாய் கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்து உங்களை மகிழ பண்ணுவார். நாம் ஜெபிக்கலாமா? தேவ சமூகத்தில் நாம் ஒருமனப்பட்டு ஜெபிப்போம். கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. தகப்பனே தந்தையே, தலை நிமிர செய்பவர் நீரே. தகப்பனே தந்தையே, தலை நிமிர செய்பவர் நீரே. எதிரிகள் எவ்வளவாய் பெருகிவிட்டனர், எதிர்த்தெழுவோர் எத்தனை மிகுந்துவிட்டனர். எதிரிகள் எவ்வளவாய் பெருகிவிட்டனர், எதிர்த்தெழுவோர் எத்தனை மிகுந்துவிட்டனர். ஆனாலும் சோர்ந்து போவதில்லை, தளர்ந்து விடுவதில்லை, சோர்ந்து போவதில்லை, தளர்ந்து விடுவதில்லை. தகப்பனீர் தாங்குகிறீர், என்னை தள்ளாட விடமாட்டீர். தகப்பனீர் தாங்குகிறீர், என்னை தள்ளாட விடமாட்டீர். கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. கேடகம் நீரே,
மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் 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 நீரே. கர்த்தர் உங்கள் தலைகளை நிமிர பண்ணுவார். எந்த காரியத்தின் நிமித்தமாய் கோணி குறுகி போன நிலையில் இருக்கிறீர்களோ, எந்த இடத்தில் தலை குனிந்தீர்களோ அதே இடத்தில் கர்த்தர் உங்களை தலை நிமிர பண்ணுவார். காரணம், சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தர் அடைக்கலமானவர். நெருக்கப்படுகிற காலங்களில் சிறுமைப்பட்டவர்களுக்கு அவர் தஞ்சம் கொடுக்கிற தேவன். அவர் உங்களை பாதுகாப்பார், அவர் உங்களை நடத்துவார். தாவீதின் நெருக்கத்தில் அடைக்கலம் கொடுத்து தஞ்சம் கொடுத்து எல்லா தீமைக்கும் அவரை நீங்களாக்கிய தேவன் உங்களுக்கு இப்பொழுது இருக்கிற எல்லா நெருக்கத்திலும் இருந்து உங்களை நீங்களாக்குவார். கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தரையே தன்னுடைய அடைக்கலமாய் கொண்டு தன் தேசத்தை விட்டு புறப்பட்டு வந்த ரூத்தின் வாழ்க்கையில் நிறைவான பலனை காண பண்ணிய தேவன் உங்கள் வாழ்க்கையில் அப்படி செய்வார். எளியவன் என்றைக்கும் மறக்கப்படுவதில்லை. சிறுமைப்பட்டவர்களுடைய நம்பிக்கை ஒருபோதும் கெட்டு போவதில்லை. தகப்பனே, என்னோடு இணைந்து ஜபித்துக் கொண்டிருக்கிற அருமையான பிள்ளைகளுக்காக இப்பொழுதும் உடைய சமூகத்தில் வருகிறேன். ஆண்டவரே, இவர்கள் அனுபவிக்கிற சிறுமை, இவர்கள் வாழ்க்கையில் காணப்படுகிற நெருக்கங்கள் அவை எல்லாம் மாறி போகட்டும். ஆண்டவரே, எந்த காரியத்தின் நிமித்தமாய் உமை நோக்கி கதறி கூப்பிட்டு கொண்டிருக்கிறார்களோ இந்த கூப்பிடுதல்களை கர்த்தர் மறவாமல் கேட்டு பதில் செய்வீராக. அற்புதத்தை காண பண்ணுவீராக. மன மகிழ்ச்சியை கட்டளையிடும் ஆண்டவரே. எல்லா எதிர் சூழ்நிலைகளும் சாதகமாய் மாறட்டும் ஆண்டவரே. குடும்பத்தில் சமாதானம் உண்டாகும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தினாலே மனிதர்களாலோ அல்லது பொல்லாத பிசாசினாலோ இவர்கள் சந்திக்கிற எல்லா விதமான வேதனைகளும் இந்த குடும்பத்தை விட்டு நீங்கி போகும்படியாய் உம்முடைய சமூகத்தில் ஜெபிக்கிறேன். உம்முடைய பரிசுத்தமுள்ள நாமம் மகிமைப்படும்படியாய் சமாதானத்தை கட்டளையிடுவீராக. சரீரத்தில் இருக்கிற பலவீனங்கள், வியாதிகள் இயேசுவின் நாமத்தில் விலகி போகட்டும் ஆண்டவரே. அற்புத சுகத்தை கொடுத்து இவர்கள் இருதயத்தின் காயங்களை ஆற்றுவீராக. ஐயோ, இந்த வியாதியில் இருந்து என்னை யார் குணமாக்குவார், இந்த மரண வாசலில் இருந்து என்னை யார் தூக்கி விடுவார் என்று அங்கலாய்த்துக் கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகளுடைய இந்த சிறுமையில், இந்த நெருக்கப்பட்ட இந்த சூழ்நிலையில் கர்த்தர் உம்முடைய பிள்ளைகளுக்கு அடைக்கலம் கொடுத்து அவர்களுக்கு தஞ்சம் கொடுத்து, கர்த்தாவே தேவரீர் நல்ல சுகபலத்தை கட்டளையிடும், தீர்க்காயலை கட்டளையிடும் ஆண்டவரே. கொடிய தரித்திரத்தின் நிமித்தமாய், கடன் பாரத்தின் நிமித்தமாய், ஐயோ என் குடும்பம் இப்படி ஆகிவிட்டதே, என் வாழ்க்கை இப்படி ஆகிவிட்டதே என்று சொல்லி தேவரீர் மனம் கசந்த நிலையில் போராடி கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அற்புதங்களை காண பண்ணும் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இவர்கள் கைகள் பலனடையட்டும் ஆண்டவரே. கர்த்தருடைய நாம மகிமைப்படும்படியாய் இவர்கள் கைகளின் பிரயாசங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். நன்மையான வாசல்களை கர்த்தர் திறந்தருளும் ஆண்டவரே. அற்புதங்கள் நடக்கட்டும். இந்த 6வது மாதம் உம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு ஆசீர்வாதத்தின் மாதமாய் அமையட்டும் ஆண்டவரே. உம்முடைய நாம மகிமைப்படும்படியாய் கர்த்தர் செய்கிற அற்புத கிரியைகளை இவர்கள் பார்க்கட்டும் ஆண்டவரே. சாட்சியிடட்டும். தாவீது எப்படி உம்மை துதித்தாரோ அப்படி போல இவர்களும் ஒரு நாள் உம்மை துதிக்க செய்யும் ஆண்டவரே. தேவரீர் இப்பொழுது இருக்கிற வேதனை, கண்ணீர், போராட்டம் எல்லாம் மாறி ஒரு நாள் சந்தோஷமாய் முழு இருதயத்தோடு உம்மை மகிமைப்படுத்தட்டும் ஆண்டவரே. சாட்சியிடட்டும் ஐயா. கர்த்தருடைய நாமம் உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில மகிமைப்படும்படியாய் அற்புதங்கள் நடக்கட்டும் ஆண்டவரே. இவர்கள் ஜெபத்தை கேளும் ஆண்டவரே. இவர்கள் விண்ணப்பத்திற்கு பதில் கொடும். இவர்கள் கண்ணீரை துடையும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினாலே தேவரீர் சமாதானமும் சந்தோஷம் மகிழ்ச்சியும் உண்டாகும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். நீர் அப்படி செய்ய போகிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, சிறுமைப்பட்டவர்களுக்கு அடைக்கலம் கொடுக்கிற தேவன், நெருக்கப்படுகிற காலங்களில் தஞ்சமாயிருக்கிற தேவன் உங்களுக்கு அடைக்கலம் கொடுப்பார். அவர் உங்களுக்கு தஞ்சமாயிருப்பார். உங்கள் காரியங்கள் அனைத்திலும்
கர்த்தர் ஜெயத்தை காண பண்ணுவார். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன். தொடர்பு கொள்ள வேண்டிய எங்கள் முகவரி: பாஸ்டர் டி. இன்பகுமார், இயேசுவின் பிரசன்னம் ஊழியங்கள், கர்மேல் பர்வதம், பேய்க்குளம், தூத்துக்குடி மாவட்டம், தமிழ்நாடு, இந்தியா. பின்கோட் 642613. அலைபேசி எண்கள் 9486373603 மற்றும் 7373133190. Our contact address: Pastor T. Inbakumar, Presence of Jesus Ministries, Karmel Mount, Peikulam, Tuticorin District, Tamil Nadu, India. Pin code 628613. Mobile number 9486373603 and 73731 வாரந்தோறும் வெள்ளிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை பரிசுத்த உபவாச ஜெபம் நடைபெறும். வாரந்தோறும் ஞாயிற்றுக்கிழமை காலை 9:30 மணி முதல் 12 மணி வரை பரிசுத்த ஆராதனை நடைபெறும்.